ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 23 மே 2026. बाबा இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. आत्मिक स्थिति के अभ्यास से वायुमंडल को रूहानी बनाओ तो और सब बातें स्वतः ठीक हो जाएंगी, सब एकमत और एकरस हो जाएंगे, फिर माया भी नहीं आएगी क्योंकि वायुमंडल शक्तिशाली होगा. बाबा சொல்றாரு, ஆத்மீக ஸ்திதியின் மனநிலையின் பயிற்சி மூலம் வாயுமண்டலத்தை, அதாவது நாம் இருக்கக்கூடிய இடத்தை ஆன்மீகமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது மற்ற அனைத்து விஷயங்களும் தானாக சரியாகிவிடும். அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தால் கூட பாபா சொல்றாரு சரியாயிடும். ஏனென்றால் அனைவரும் ஒரு வழிப்படி ஒரு ரசனை, அதாவது ஒத்துழைப்போடு இருப்பார்கள். பிறகு மாயை வர முடியாது. ஏனென்றால் வாயுமண்டலம் சக்திசாலியாக இருக்கும். ஸோ அந்த இடம் நல்லா பவர்ஃபுல் ஆகிடக்கூடிய காரணத்தினால பாபா சொல்றாரு எந்த ஒரு பிரச்சனையும் தானாகவே சரியாகிடும். எனவே வாயுமண்டலத்தை நீங்கள் சக்திசாலியாக வச்சுக்கோங்க. वायुमंडल को शक्तिशाली बनाने के लिए याद के प्रोग्राम रखो और आपस में उन्नति के लिए रूह रिहान की क्लासेस करो, स्नेह मिलन करो. வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் என்றால் நினைவிற்கான ப்ரோக்ராம், அதாவது பட்டி அந்த மாதிரி ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யுங்க. மற்றும் ஒருவருக்குடையே உங்களுக்குள் முன்னேற்றம் வேண்டும் என்றால் ஆன்மீக சம்பாஷணைக்கான கிளாஸஸ், அதாவது பட்டி மாதிரி ஒரு டிஸ்கஷன், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வைங்க. ஸ்னேக மிலன் கரோ, கெட் டுகெதர் வைங்க. அப்போ இந்த பரிவாரம் நம்ம எல்லோரும் ஒன்றா சேருவோம். நமக்குள்ள சில கலந்துரையாடல்கள், ஆரோக்கியமான கலந்துரையாடல்கள் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அந்த அன்பை நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். தாரணா கி கிளாஸஸ் ரக்கோ தோ சஃபல்தா மில் ஜாயேகி. தாரணைக்கான வகுப்புகள் வையுங்கள், அப்பொழுது வெற்றி என்பது தானாகவே கிடைத்துவிடும். பாபா சொல்ல வர்றது, உங்களுடைய அந்த கூட்டத்தை ஒற்றுமை உடையதாக, ஒத்துழைப்புடையதாக மாற்றிக்கோங்க. அதுக்காக நல்ல யோக பட்டியெலாம் வைங்க, ஒர்க் ஷாப் வைங்க, கிளாஸஸ் வைங்க. நீங்கள் அந்த ஒரு சந்திப்பு என்பது அடிக்கடி இருந்ததுன்னா தானாகவே இந்த பரிவாரம் பவர்ஃபுல்லானதாக மாறிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.